ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம அன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரமடான் பாதியில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லோரும் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து நோம்புக்கு முன்னதாகவே அந்த ஷாப்பிங் முடிச்சிருப்பாங்க. ஸோ நாங்களும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் நோம்புக்கு முன்னதாக வந்து எல்லாம் வாங்கிடுறது. நோம்பு டைமில் வந்து ஜஸ்ட்டு சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி தான் வச்சுக்கிறது. ஏன்னுச்சுன்னா நம்ம நோம்பு வச்சுட்டு ரொம்ப வெளியே போக முடியாது. ஆனால் முன்னெல்லாம் ஒரு டைமில் வந்து நோம்பில் தான் போய் நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணுறது, ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி வாங்குறது. பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா வந்து ஷாப்பிங் தான் வந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஆன்லைன்லேயே வந்து ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ நான் சொன்னது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் மட்டும்தான் வந்து மிச்சம் இருந்தது. ஸோ அது வாங்குறதுக்கு தான் வந்து இப்போ போய்கிட்டுருக்குறோம். நம்மளோட ஷாப்பிங் எப்போதுமே வந்து மஜிந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வந்து தூரமாலாம் போகிறதில்ல. ஸோ இது வந்து பெருநாளைக்கு இங்கே வந்து ஈத்து வந்துட்டு அந்த மாதிரி குக்கீஸ்லாம் வந்து ரெடி பண்ணி சில பேர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ ஆர்டர் எடுத்து வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடையிலையும் இருக்கும். 3 வந்து 100 வெள்ளி அப்படி இருக்கும். இல்லை வந்து 4 100 வெள்ளிக்கு இருக்கும். ஒரு நார்மலாக வந்து அந்த பாக்ஸு வந்து 25 வெள்ளியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். 15 வெள்ளி கூட இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் தரமாக வாங்கணும் அப்படின்னா வந்து 20 25 வெள்ளி அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். ஸோ குக்கீஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸு அப்புறம் ஸ்வீட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும். நம்ம பல மாதிரி வந்து இங்கே வந்து வைப்பாங்க. பெருநாள் அன்னைக்குன்னு வந்து ஓப்பன் ஹவுஸ் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லார் வீட்லேயுமே ஓப்பன் ஹவுஸ் வைக்கலைண்டா கூட வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து வைப்பாங்க வர்ற விருந்தினர்களுக்கு, அப்புறம் வந்து தானும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரியும் வாங்குவாங்க. நான் சொல்ல மாதிரி ஆர்டர் கொடுத்தும் வாங்குவாங்க. சில பேர் வந்து சொந்தமாக வீட்டில் செய்யவும் செய்வாங்க. ஸோ நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்கறது, முன்னே வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் கடையிலையும் வாங்கியிருக்கிறோம். பட் கடையில் வாங்குறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எல்லாமே வந்து ஜஸ்ட்டு கலர்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து செய்கிறது இந்த கொஞ்சம் இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து செய்கிறது. ஸ்டார்டிங்கில் செஞ்சோம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கொடுத்தது. இப்போ வந்து திரும்ப வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. பட் இன்னும் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி குக்கீஸ் வீட்டில் செய்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு பார்த்தோம் வெளியே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் வெளியே வந்து வாங்கலை. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து சோகோ மாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இது வந்து போகிற வந்து ஸோ பர்தாமா காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மஜிந்தியாவில் இருக்குது. சோகோவுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இருக்கும். ஸோ பர்தாமா காம்ப்ளெக்ஸை வந்து தாண்டி தான் வந்து நம்ம சோகோ போகணும். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக நிறைய ஷாப்புகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டியாக. இதெல்லாம் வந்து மிட்டாய், அப்புறம் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து லெம்மாங், கத்துபார், சிருண்டிங் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து மலேசியாவில் மலேக்காரங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. பெருநாளைக்கு அதாவது வந்து ஈத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் வந்து இங்கே இருக்குது. இது வந்து கிலோ கணக்கில் வந்து கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கோம் அந்த சிருண்டிங்கை. சம்டைம்ஸ் வந்து நம்ம கிலோ கணக்கில் வந்து வாங்கணும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கத்துப்பாடு இருக்குது. அடுத்து கையில் வச்சுருக்கலாம், இதை வந்து கத்துப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து டோடோல் இருக்குது. டோடோல்னால் வந்து நம்ம ஊரில் தொதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழக்கரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. ஸோ அது இங்கே வந்து டோடோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அது நிறைய டேஸ்ட்டில் வந்து விட்டுருக்காங்க. டுரியானில் செய்கிறது மாதிரி அந்த டுரியான் டேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் வந்து டுரியான் டேஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. நான் வந்து நார்மலாக அந்த ஒரிஜினலாக உள்ள டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன டே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து போன சாட்டர்டே தான் வந்து ஷாப்பிங் வந்திருந்தது. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து நார்மல் டேலே வந்து மஜிந்தியாவில் போக முடியாது, அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பெருநாள் ஷாப்பிங்கு சொல்லவே வேணாம், அந்த ஒரு க்ரௌடாக இருந்தது. அந்த சோகோ மால் உள்ளுக்கு மட்டும் இல்லை, வெளியே நடக்கிறது, அப்புறம் வந்து மஜிந்தியா பக்கம் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம சோகோ மாலுக்கு வந்தாச்சு. லிஃப்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரம் வந்து லிஃப்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணது, ஏன்டா அவ்வளோ
ஒரு க்ரௌடு எல்லாம் கூட்டம் 2வது கூட்டம் அப்படி ஒன்று ஒன்றா வந்து போயிட்டு இருந்தாப்புல நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறோம். ஸோ அத்தாக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு. இது வந்து 2nd ஃப்ளோரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே வந்து சேல் வந்து ரொம்ப பிரமாண்டமாக ஓடும். டிஸ்கவுண்ட்லாம் வந்து நிறைய இருக்கும். ஹாஃப் டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்புறம் வந்து பை ஒன் ஃப்ரீ ஒன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பெருநாள் சொல்லவா வேணும். ஸோ நிறைய டிஸ்கவுண்ட்லாம் இருந்தது. ஆஃபர்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஷர்ட் பார்க்கலான்னு வந்தோம். லாங் ஸ்லீவில் வந்து ஷர்ட்டு. பட்டு லாங் ஸ்லீவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே வந்து ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்குது. நல்ல டிசைனு நல்ல கலராக இருக்குது. போய் பார்த்தா வந்து ஷார்ட் ஸ்லீஃபு. இதே வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் வாங்க போனோம் அப்படின்னா வந்து லாங் ஸ்லீவாக இருக்கும். லாங் ஸ்லீவ் வாங்க வந்தால் இந்த மாதிரி. இது யூஸ்வலாக எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். ஒரு வழியாக சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. அடுத்தது வந்து பேமெண்ட். ஸோ பேமெண்ட் வந்து அதை விட கொஞ்சம் டென்ஷனாக. ஏன்னு சொன்னால் க்யூ அந்த அளவுக்கு இருக்குது. கேஷியரில் ஸ்டார்ட் பண்ணி க்யூ பக்கத்தில் லிஃப்ட்டுக்கு போகிற வர அந்த அளவுக்கு இருக்குது க்யூ. ஸோ அங்கே வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரமலான் பசாரில் வந்திருக்கிறோம். இது வந்து மஸ்ஜிந்தியா சைட்லேயே இருக்குது. அதாவது சோகோ ரோட்லேயே இருக்குது. ஸோ முன்னே வந்து இந்த பக்கம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த 2-3 இயர்ஸாக வந்து இந்த பக்கம் இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு க்ரௌடாக இருக்குது. ஸோ ஆனால் இன்னும் வந்து க்ரௌட் ஆகலை. இனிமேல் தான் ஆகும். ஏன்னா நாங்கள் வந்தது ஒரு 1 o'clock அந்த மாதிரி டைமு. ஸோ போக போக வந்து ரொம்ப க்ரௌட் ஆகும். ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தான் போனோம். இன்னும் வாங்கலை. ஏன்னா பர்ச்சேஸ் வந்து இன்னும் நமக்கு ஃபுல்லாக முடியலை. ஸோ முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வாங்கிக்கிறலாம் அப்படின்னு வந்து இன்னும் வாங்கலை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்து ஈத் ஷாப்பிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து எங்களோட மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங்கு. ஸோ எவ்ரி மந்த் வந்து நம்ம க்ரோசரி திங்ஸ் வாங்கிறதுக்கு வருவோம். ஸோ அதோடு சேர்த்து வந்து நம்ம ஈத் ஷாப்பிங் முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப வாங்க போகிறதில்ல. நான் அந்த சேனலில் ஆல்ரெடி வந்து ஒன்றில் வாங்கியாச்சு. ஸோ பேலன்ஸ் மட்டும்தான். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2-3 ஷாப்புக்கு போகிறது மட்டும்தான் வேலை. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஹிஜாப் வாங்குறதுக்கு. ஹிஜாப் மட்டும் ஆன்லைனில் நான் வாங்குறது ரொம்ப கம்மி தான். ஏன்னு சொன்னால் அது வந்து நான் மெட்டீரியல் பார்த்து தான் வாங்குவேன். ஆன்லைனில் வந்து மெட்டீரியல் பார்க்க முடியாது. ஆனால் டிசைனாக இருக்கும். பட் மெட்டீரியல் பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து அந்த பின் வந்து குத்துற அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம தலையில் வந்து யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் செட்டின் மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து நம்ம மெட்டீரியலை வந்து அது கண்ணால் பார்த்து வாங்கினா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கடைக்கு வந்திருக்கோம் ஹிஜாப் வாங்குறதுக்கு. இங்கே வந்து மஸ்ஜிந்தியாவில் தான் இருக்குது. இந்த கடைக்கு பேர் வந்து பரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கடை தான். ஸோ இங்கே வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல ப்ரைஸில் வந்து அங்கே நிறைய சாய்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ரம்ஜான் பஸார்லேயும் வந்து ரொம்ப வாங்கலை. ஏன்டா வாங்குற அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு ரொம்ப வந்து இப்போ எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். முன்ன மாதிரிலாம் இல்லை. ஸோ சாய்ஸும் அவ்வளோ இதாக இல்லை. அப்புறம் வந்து விலையும் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஒன்று வந்து முட்டை வச்சு, இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிக்கிறணும். ஒன்றுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்க வச்சு நம்ம சாண்ட்விச் ப்ரெட் வச்சு செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து முட்டை போண்டா. அதாவது வந்து முட்டையை பாயில் பண்ணி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து முட்டை போண்டா. நம்ம முட்டையை வந்து அப்படியே கூட வந்து நம்ம கடலை மாவில் அப்படியே உள்ளுக்கு போட்டு நம்ம எடுத்து வந்து முட்டை போண்டா செய்யலாம். அது ஒரு ஸ்டைலு. இதுவும் வந்து இன்னும் ஒரு வே. ஸோ நம்ம வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடைக்கெலாம் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம்
வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் மல்லி இலை, அப்புறம் மசாலா வந்து கொத்தமல்லி, இது அதை கொரியாண்டர் பவுட்ரு, அப்புறம் சில்லி பவுட்ரு, உப்பு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்னொரு ரெசிபிக்கும் 2 ரெசிபிக்குமே வந்து மசாலா வந்து ஒரே மாதிரி தான். ஸோ நம்ம வடைக்கு செய்கிற மாதிரி வந்து நம்ம இந்த முட்டையோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போலாக வந்து போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் வேணும். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம உள்ளுக்கு விட்டு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டை போண்டாக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. போல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாண்ட்விச்சுக்கு நம்ம யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெட்டு தான். அது மேலே வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த பொட்டேட்டோ வந்து மெஷ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே மசாலாத்தை நம்ம யூஸ் பண்ணது மாதிரி அதே மசாலாத்தை அதே மல்லி இலை அதெல்லாம் போட்டுட்டு அது மேலே வந்து அதாவது ப்ரெட்டு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து முட்டை போண்டாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை செய்கிறேன். ஸோ 2யும் வந்து அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணலை. ஏன்னா 2க்கும் வந்து ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி தான் வரும் மெத்தட்டு. அதனால் வந்து இதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் 2யுமே வந்து நம்ம முட்டையில் தான் வந்து டீப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக வந்து 2யும் சமமாக ஒரே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ போலை வந்து நம்ம முட்டையில் டீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி ப்ரெட் க்ரம்களை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிறணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து நல்லா உடையாமல் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து வெளியாயிரும். ஸோ எண்ணெயெலாம் வந்து அப்படியே அந்த ப்ரெட் க்ரம்ஸாக வந்துடும். அதை வந்து உடைய வேற செய்யும். நான் ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவேன்ட்டு சொல்ல முடியாது. பல டைம் வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து செய்வேன். ப்ரெட் க்ரம் வந்து யூஸ் பண்ணுறதுண்டா வந்து அந்த மாதிரி தான் செய்கிறது. அதனாலே வந்து நான் ப்ரெட் க்ரம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு நல்லா செட் ஆகாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரியும் வந்து எதுவும் நம்ம அப்படி செய்கிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா வந்து அது நல்லா செட் ஆயிரும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து அது உடையாமல் நல்லா வரும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 2 பலகாரம் நம்ம செய்கிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரவே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்நாக்ஸ் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா டைம் நமக்கு பத்தாது. ஸோ இது திடீர்னு வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்த ஒரு ரெசிபி தான். 2மே வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி ரெசிபி தான். ஜஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரெட்டு, ஒன்று வந்து நம்ம எக் வச்சு செய்கிறோம் அந்த மாதிரி தான். ஆனால் எண்டிங் வந்து ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் ஏறக்குறைய ஒரே மாதிரி பார்த்து எடுத்து டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எனக்கு கிஃப்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோவை எண்டிங் பண்ணிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த உலகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா. பாய்.